ஹலோ டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம மேக்ஸில் யூஜிடிஆர்பி மேக்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஈக்குவேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து டிக்ரீஸ் பண்ண சொல்லுவாங்களா இல்லை இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்களான்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க. ஒரு நம்பரை கொடுத்து டிமினிஷ் த ஈக்குவேஷன் இல்லைனா இன்க்ரீஸ் த ஈக்குவேஷன் அது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிந்தட்டிக் டிவிஷனில் போடணும். இங்கே பாருங்கள், டிமினிஷ் த ஈக்குவேஷன் பை 2 அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், x - 2 = 0னா அப்போ x = 2. இப்போ இந்த 2ஆல் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து சிந்தட்டிக் டிவிஷன் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு அதை கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிட்டு அந்த 2ஆல் நம்ம வந்து சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணிகிட்டே வரும். கடைசியாக நமக்கு வந்து இந்த மாதிரி வரும்போது இது வந்து x⁴ 3x³ x + x² -4x + 1 = 0 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை முடிப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்க்ரீஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இன்க்ரீஸ் பை 7 கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே டிமினிஷன்னா x - 2 = 0ன்னு போடணும். இன்க்ரீஸ் பை 7னா x + 7 = 0ன்னு போட்டால் அப்போ x = -7 நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த -7ஆல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷனை வந்து சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த -7ஆல் நம்ம வந்து டிவிஷன் பண்ணிட்டு வந்தோம். அப்போ கடைசியாக நமக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா 3x⁴ அந்த 4 அப்படியே தான் எழுதிக்கணும். நம்ம 4னா 4th டிகிரிலேருந்து எழுதணும். அதே மாதிரி -77x³ + 7 20x² -2876x + 4058 = 0 இப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷனோடு அதாவது ஆன்சரோடு நான் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளூ பெனில் இருக்கிறதுலாம் ஆன்சர். நீங்கள் வந்து இன்க்ரீஸ் இப்படி போட்டிருக்கிறதுலாம் வந்து இன்க்ரீஸ் இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கிறது வந்து டிக்ரீஸ். அப்போ டிக்ரீஸ்னால் வந்து எக்ஸ் மைனஸ் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது போட்டு = 0ன்னு போடணும். அதே மாதிரி இன்க்ரீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் போட்டு ப்ளஸ் போட்டு அந்த நம்பர் போட்டு = 0ன்னு போடணும். ஓகேவா? அப்போது இந்த கொஷினில் எடுத்து எழுதி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸ். ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸில் வந்து நமக்கு வந்து இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து அவங்களே கொஷின் கொடுத்துருவாங்க. ரிமூவ் செகண்ட் டேர்ம், ரிமூவ் தேர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு வந்து கொஷின் கொடுத்துருப்பாங்க. அப்போது ரிமூவ் செகண்ட் டேர்ம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ரிமூவ் தேர்ட் டேர்ம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டும் வந்து நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிள் பார்ப்போம். சால்வ் த ஈக்குவேஷன் பை ரிமூவிங் இட்ஸ் செகண்ட் டேர்ம். அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க செகண்ட் டேர்ம் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு. அப்போது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம ஜென்ரல் ஃபார்மில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா A0 அதோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் பார்க்குறோம். அப்புறம் A1 இது வந்து A1 A2 ப்ளஸ் அப்புறம் A3 இது வந்து A4 அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போது செகண்ட் டேர்ம்ன்றதுனால நமக்கு இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். h = -A1/n A0. n வந்து இது வந்து டிகிரி, n வந்து டிகிரி நமக்கு வந்து 4th டிகிரியில் விட்டுருக்காங்க. அப்போ 4 a0ஓட வேல்யூ வந்து 1. அப்போ நமக்கு வந்து h வந்து -5 கிடைக்குது. அப்போது இந்த -5ஆல் இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம்னா சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணுறோம். அப்போ சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணும்போது கடைசியாக நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா x⁴ மைனஸ் இது வந்து 0 ஆயிடுச்சு, x³ வந்து 0 ஆயிடுச்சு. இப்போது -7x², அதே மாதிரி x டேர்மும் 0 ஆயிடுச்சு, +12 = 0. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி x² - 4 x² - 3 அப்போ x = +−2 x = +−3 கிடைக்கும். அதே மாதிரி இந்த -5ன்றதும் ஒரு ரூட் தான். அப்போ நமக்கு வந்து டிகிரி 4ன்றனால நமக்கு வந்து 4 ரூட்டு கிடைக்கும். இது வந்து இந்த 2 சம்மும் நீங்களே போட்டு பாருங்கள். நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குது, இது வந்து என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரூட்ஸ் என்ன கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இதுக்கு வந்து இது வந்து ஆன்சர். தேர்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தது வந்து செகண்ட் டேர்ம், அதோட ஃபார்முலா வந்து ஈஸி தான். அது நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கனாலும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். இதில் வந்து இதில் கொடுத்துருக்கிறது A0 A1 எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. n வந்து 4,
n வந்து நமக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஹெச்சோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஹெச்சுக்குமே பாருங்கள் நம்ம வந்து இந்த ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. அப்போ ஹெச்சுக்கு வந்து 2 வேல்யூ 3 1 -1 போட்டு நம்ம வந்து ரூட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து h = -1 போட்டு நான் வந்து அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். h = 3 போட்டோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ செகண்ட் டேர்ம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் செகண்ட் டேர்ம்லாம் வந்து 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் செகண்ட் டேர்ம் வந்து ரிமூவ் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த x², அதாவது நம்ம கொடுத்துருக்க டிகிரியிலேருந்து செகண்ட் டேர்ம் வந்து என்ன ஆகும்னா வந்து 0 ஆகிடும். தேர்ட் டேர்ம்னால் வந்து நமக்கு வந்து தேர்ட் டேர்ம் வந்து 0 ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கொஷின் கொடுத்துருக்கிறத வந்து பார்த்து போடுங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அதனால் இது வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்கார்ட் ரூல் ஆஃப் சைன். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ரூட்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி கிடைக்கும், ரியலில் கிடைக்குமா இல்லை இமேஜினரியில் கிடைக்குமா, எத்தனை பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும், எத்தனை நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும், எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறது வந்து f(x)ன்னு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதோட சைன் செக் பண்ணோம். அதோட சைன் செக் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அப்புறம் மைனஸ் இருக்குது, அப்புறம் மைனஸ் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் இருக்குது. அப்போது இது வந்து எத்தனை தடவை சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ +2 மைனஸ் ஒரு தடவை சேஞ்ச் ஆகுது, -2 மைனஸ், அப்போ இங்கே எந்த சேஞ்சுமே நடக்கலை. அப்புறம் -2 ப்ளஸ்ஸு சேஞ்ச் ஆகுது. அப்போ நமக்கு வந்து இங்கே என்னென்னா 2 பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நான் இப்போது இதே ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா f(x) இருக்கிறதுக்கு பதிலாக f(-x) போடுறேன். அப்போ x இருக்கிறதுல மைனஸ் போட்டோன்னா x⁵ ஆர்டர்னால் நமக்கு வந்து மைனஸ் அப்படியே கிடைக்கும். அப்போ -x⁵ மைனஸ் இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அதனால -6x, அதே மாதிரி மைனஸ் இந்த மைனஸ் +4x +y = 0. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சைன் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல எந்த சேஞ்ச் நடக்குது, ஃபஸ்ட்டு எந்த சேஞ்சுமே நடக்கலை. அப்புறம் மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு போகுது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து எந்த சேஞ்சுமே நடக்கலை, நமக்கு +2 ப்ளஸ் தான் போகுது. அப்போ இங்கே வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் நடக்குது. அது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு ரியல் ரூட் கிடைக்கும். நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போது இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 + 1 இதையும் நம்ம வந்து இது பண்ணால் நமக்கு மொத்தம் 3 ரியல் ரூட் கிடைக்குது. அதில் வந்து நமக்கு அப்போது நம்மளோட டிகிரிக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ரூட்ஸ் தேவைப்படும். அப்போ 5 டிகிரினா அப்போ நமக்கு மொத்தம் 5 ரூட் இருக்கும். அப்போ இங்கே வந்து 3 ரூட் வந்து எப்படி இருக்குதுன்னா ரியல் ரூட்டாக இருக்குது. அப்போ மீதி 5ல் 3 போச்சுன்னா நமக்கு வந்து 2 இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ 3 + 2 5. அப்போ 5ல் 3 ரியல் ரூட்ஸு, 2 இமேஜினரி ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதோட சைன் பாருங்கள். ஃபஸ்ட்டு +2 மைனஸ் ஒரு சேஞ்ச் நடக்குது, -2 ப்ளஸ் ஒரு சேஞ்ச் நடக்குது, மறுபடியும் +2 மைனஸ் ஒரு சேஞ்ச் நடக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 ரியல் ரூட்ஸ், பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது சைன் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணால் x⁴ மைனஸ் கிடைக்கும். மறுபடியும் இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். x⁴ பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ மைனஸ் கிடைக்கும், மறுபடியும் மைனஸ் கிடைக்கும், அப்புறம் மைனஸ். அப்போ இந்த இடத்துல வந்து எந்த சேஞ்சுமே நமக்கு வந்து இல்லை, சைனில் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. அப்போ நமக்கு வந்து 0 நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ்ன்னு சொல்லிடும். இப்போ வந்து நமக்கு மொத்தம் 7 டிகிரி வந்து 7னா நமக்கு வந்து 7 ரூட் கிடைக்கும். அப்போ 7 ரூட்டில் வந்து நம்ம வந்து 3 ரியல் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ மீதி எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும், 7ல் நமக்கு 3 போச்சுன்னா 7 - 3னா அப்போ 4 இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும். அப்போ கொஸ்டினில் அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு வந்து அட்லீஸ்ட் 4 இமேஜினரி ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சைன் சேஞ்ச் பண்ணி வச்சு ரூட் எத்தனை ரூட்டுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து ஓவரால் மைனஸ், அதாவது டிகிரியிலேருந்து நம்ம வந்து எத்தனை ரூட்ஸ் கிடைக்குதோ அதுலேருந்து மைனஸ் பண்ணால் அது வந்து நமக்கு வந்து இமேஜினரி ரூட்ஸ். அப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 டாபிக் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸு. அதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து செகண்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணுறோம், இன்னொன்று வந்து தேர்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் நமக்கு வந்து முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கார்ட்ஸ் ரூலில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து ரூட்ஸ் வந்து எப்படி கிடைக்கும், நமக்கு வந்து ரியலாக கிடைக்குமா, பாசிட்டிவில் கிடைக்குமா, நெகட்டிவில் கிடைக்குமா, இமேஜினரி ரூட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இதுதான் வந்து டெஸ்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சைனில் வந்து நம்மளோட பார்க்குறோம். இப்போ இந்த 3 டாப்பிக்கும் கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். இது வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து போட்டு பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் சம்லாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்கள். பார்த்துட்டு எது புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.